2004ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்தியாவில் சுனாமி முன் எச்சரிக்கை தொடர்பான ஆய்வுகள் எந்த அளவிற்கு வந்துள்ளன? இதன் பலன்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் உள்ள சவால்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்படுவதற்கு முன்பு வரை சுனாமி எச்சரிக்கை மையங்களை கொண்ட 25 உறுப்பு நாடுகளை கொண்ட கூட்டமைப்பில் இந்தியா இணையாமல் இருந்தது. இதன் பின்னர்தான் இந்தியாவும் அந்த கூட்டமைப்பில் தன்னை உறுப்பினராக இணைத்து கொண்டது. இதன் தொடர்ச்சியாக 26 நாடுகளை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் கடலின் உட்பகுதியிலும் மேற்பரப்பிலும் அமைக்கப்பட்ட சுனாமியை முன்கூட்டியே அறிவிப்பு செய்யும் மிதவை கருவிகள் மூலம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் கிடைத்து வருகின்றன. முன்னறிவிப்புக்காக வேண்டி கடலுக்கடியில் கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடலுக்கு மேலும் ஒரு மிதவைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடல் அடியில் எங்காவது பூகம்பம் ஏற்பட்டால் அப்போது கடல் மட்டத்தில் நீர் மட்டத்தில் ஏறி இறங்கும். அதை அக்கருவிகள் பதிவு செய்து உடனே செயற்கைக்கோள் மூலமாக ஹைதராபாத்தில் உள்ள தலைமை கேந்திரத்துக்கு அனுப்பும். அங்கிருந்து நமக்கு கரையோரம் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் தகவல் அனுப்பும். நவீன கருவிகளை கொண்டு சுனாமி வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டாலும் குறுகிய காலகட்டத்தில் அதை கரையோரம் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்வதில் இன்னும் பல சிரமங்கள் இருப்பதாக கூறுகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் இந்த தகவலை பரிமாறுகிறது. 3 நிமிடத்தில் கிடைத்து விடுகிறது. இந்த கிடைத்த தகவல் அந்த 24 நாடுகளுக்கும் சென்று விடுகிறது. ஆனால் அது மக்களுக்கு போய் சேரக்கூடிய நேரங்காலம் எவ்வளவு, மக்கள் அதை புரிந்து கொண்டு எவ்வாறு வெளியேறுகிறார்கள் என்பதில் தான் இப்பொழுது நம்ம தயாராக இருக்கிறோமா? மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகம் சார்பில் ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் சுனாமி முன்னெச்சரிக்கை தகவல் ஏற்படுத்தப்பட்டு இது தொடர்பான ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்திய அரசு சார்பில் ஹைதராபாத்தில் சுனாமி முன்னறிவிப்பு தகவல் மையம் இருக்கிறது. இது போன்ற ஒரு மையத்தை சென்னையில் ஏற்படுத்த வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. இங்கு அந்த மையத்தை அமைக்கும் பட்சத்தில் தகவல்களை உடனுக்குடன் பரிமாறுவது மட்டுமல்லாமல் இது சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கும் பெரு உதவியாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் ரமேஷ்.